வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பிப்ரவரி 12 போராட்டம். புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பிப்ரவரி 12 போராட்டம். புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கம் சார்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள ஊதிய உயர்வு மற்றும் சலுகைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி 12 முதல் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2007 ஆண்டு முதல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த ஓட்டுநர்களை கொண்டே 2011 மத்திய அரசின் NRHM திட்டத்தின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் 10,000 ஊதியம் உயர்வு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வராதது ஊழியர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2020 ஆண்டு முதல் ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய போனஸ், வருடாந்திர ஊதிய உயர்வு மற்றும் இதர சலுகைகள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிறுத்தப்பட்டுள்ளன. NRHM திட்டத்தின் கீழ் பணிபுரியும் மற்ற பிரிவினருக்கு சலுகைகள் வழங்கப்படும் நிலையில் ஓட்டுநர்களுக்கு மட்டும் அதனை மறுப்பது சட்டத்திற்கு முரணானது என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக பலமுறை கடிதம் அளித்தும் சுகாதாரத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வரும் 12/2/2026 அன்று புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு அனைத்து ஆம்புலன்ஸ் சேவைகளையும் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. வேலை நிறுத்தம் என்பது எங்களது விருப்பம் அல்ல, ஆனால் வாழ்வதற்கு வேறு வழியில்லாத சூழலில் இந்த முடிவை எடுத்துள்ளோம் என சங்கத்தின் நிர்வாகிகள் அந்த அறிக்கையில் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து வழிபாடு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழா அவரது ஆதரவாளர்களால் கடந்த ஒரு வார காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் அரசு கொறடா AKD ஆறுமுகம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு AKD நற்பணி மன்றம் சார்பாக தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இதில் மன்றத்தின் தலைவர் ஹரி, NR காங்கிரஸ் மாநில தொண்டரணி செயலாளரும் மன்றத்தின் துணைத் தலைவருமான ஆறுமுகம், செயலாளர் ஓம் பிரகாஷ், துணை செயலாளர் சிவா, பொருளாளர் ராமச்சந்திரன், துணை பொருளாளர் வெங்கடபதி, ஒருங்கிணைப்பாளர் கணேசன், வில்லியனூர் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள், மன்ற கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அரசு கொறடா AKD ஆறுமுகத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை AKD நற்பணி மன்றத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தலைவர் சங்கர், கௌரவ தலைவர் பொன் அர்ஜுனன், செயலாளர் தங்க கதிர்வேல், ராஜன், ஆறுமுகம், கிருஷ்ணன், கனகராஜ், வீரக
கண்ணு, மாசிலாமணி, சந்தோஷ், பெரியசாமி, ஜான், ஞானவேல், வீரமுத்து, புவனேஷ், மதிவாணன், ஆனந்த், ஏழுமலை, விஜயகாந்த் மற்றும் கிராம இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தேவபொழிலன், தலையாரி, தமிழ்மாறன், அமுதவன், பொதினி வளவன், ஆதவன், எழில்மாறன், வாகையரசு, தமிழரசன், கலைவண்ணன், தயாநிதி மற்றும் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முத்தப்பர் விழாவில் மீன், கருவாடு, கத்தி, தேங்காய், கல் கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய கேரள மக்கள். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பரசின்னி கடவுள் முத்தப்பன் கோவில் உள்ளது. சிவபெருமானே இங்கு முத்தப்பனாக உள்ளார். சிவனும் சக்தியும் திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து மாந்திரிகள் நடனமாடி பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றனர். கண்ணூர் புதுச்சேரியின் மாகி பிராந்தியம் அருகில் உள்ளது. இதனால் மாகி மக்களும் முத்தப்பனின் பக்தர்கள். உள்ளூர் பாரம்பரியத்தின்படி புதுச்சேரி வாழ் மலையாள மக்கள் கடந்த 7 ஆண்டுகளாக முத்தப்பனுக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்றனர். இந்த முறை 8வது ஆண்டாக லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பூங்காவில் முத்தப்பன் விழா நடந்தது. தமிழ் மக்களின் குலதெய்வ வழிபாடு போல கேரள மக்கள் முத்தப்பன் திருவிழாவை நடத்துகின்றனர். இறுதி நாளில் திருவப்பன் வெள்ளாட்டம் எனும் 2 வேடங்களை அணிந்து சிவன் சக்தி பள்ளிவேட்டை ஆடி குதித்து குதித்து பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் நிகழ்ச்சி செண்டை மேளம் முழங்க நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற கேரள மக்கள் சாமியிடம் தங்களது கோரிக்கைகளை காதில் கூறி அருள்வாக்கு பெற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற சபாநாயகர் செல்வம் முத்தப்பனிடம் காதில் தனது வேண்டுதலை சொல்ல அதற்கு முத்தப்பன் அருள்வாக்கு கூறினார். தங்கள் வேண்டுதல் நிறைவேற விழாவில் பக்தர்களுக்கு முத்தப்பனுக்கு தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, பச்சை பயிறு, மீன், கருவாடு போன்றவற்றோடு நீண்ட கத்தி மற்றும் தென்னங்கல்களையும் கொடுத்து வழிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மரபணு மாற்றப்பட்ட GM உணவு இறக்குமதி. புதுச்சேரி முதல்வரிடம் விவசாயிகள் முறையீடு. பிரதமரிடம் பேசுவதாக ரங்கசாமி உறுதி. அமெரிக்காவிலிருந்து வரி விலக்குடன் மரபணு மாற்றப்பட்ட GM உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர். விவசாயிகளின் அச்சம் மற்றும் குற்றச்சாட்டுகள். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவிலிருந்து தடையற்ற வரி விலக்குகளுடன் மரபணு மாற்றப்பட்ட சோளம், சோயா மற்றும் பால் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையில் விலை கிடைக்காது. இது ஒட்டுமொத்த விவசாய சமூகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். பால் மற்றும் விவசாய பொருட்களுக்கு பாதிப்பு வராது என துறை சார்ந்த அமைச்சர்கள் கூறுவது முற்றிலும் தவறானது. இது விவசாயிகளை திசை திருப்பும் செயல். இந்த இறக்குமதி முடிவை கைவிடக் கோரி டெல்லியில் பிரம்மாண்ட போராட்டங்களை நடத்த விவசாயிகள் ஆயத்தமாகி வருகின்றனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கேட்டறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களின் கவலை நியாயமானது என்று தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசி இந்திய விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துவேன் என்று உறுதியளித்தார். இச்சந்திப்பின் போது 1970ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊதியம் பல 100 மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் விவசாய பொருட்களின் விலை மட்டும் மிக குறைவாக உயர்த்தப்பட்டுள்ளது குறித்து விவசாயிகள் முதல்வரிடம் சுட்டிக்காட்டினர். அமெரிக்காவின் இந்த திட்டத்தால் இந்தியாவின் உணவு இறையாண்மை கேள்விக்குறியாகும் என்றும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். செய்தி பிரிவு, புதுச்சேரி. இந்திய அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் குறித்து தற்போதைய விவாதங்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்க்கலாம். மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்கள் குறித்த இந்திய விவசாயிகளின் எதிர்ப்பு, இந்திய சந்தையில் அமெரிக்க விளைபொருட்களை அனுமதிப்பது குறித்து எழுந்துள்ள அச்சங்கங்கள் மற்றும் அதற்கு அரசு அளித்துள்ள விளக்கங்களை இந்த வீடியோ விவரிக்கிறது. புதுச்சேரி ஓட்டல் வாசலில் நடந்த திருமணம். தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்திய VCK தலைவர்.
புதுச்சேரி வில்லியனூரில் தமிழ் முறையில் கும்பாபிஷேகம் நடந்தது. இதனை நடத்தி வைக்க வந்த விசிக தலைவர் திருமாவளவன் வந்தார். அண்ணா சாலையில் உள்ள ஓட்டல் ஒன்றில் தங்கிய அவர் இன்று காலை கோவில் கும்பாபிஷேகத்திற்கு புறப்பட்டு வெளியே வந்தார். வாசலில் புதிய திருமண ஜோடியான சதீஷ் சுபா காத்திருந்தனர். கடும் கூட்ட நெரிசலில் காணப்பட்ட நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் மாலைகளை எடுத்துக் கொடுத்து மணமக்களை மாற்றிக்கொள்ள செய்தார். மேலும் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார். இவர்களுக்கு வரும் 12ஆம் தேதி திருமண மண்டபத்தில் வரவேற்பு நடக்க இருக்கிறது. சென்ட்ரிங் வேலை செய்யும் சதீஷ் கட்சியின் உறுப்பினர் மட்டுமே. ஆனால் தலைவர் மீது அளவு கடந்த மரியாதை கொண்ட இவர் புதுச்சேரிக்கு எங்கு வந்தாலும் கூடவே இருந்து திரும்பும் வரை இறுதி வரை இருப்பார். அவரது விருப்பத்தை ஏற்று ஓட்டல் வாசலில் திருமணத்தை செய்து வைத்தார் திருமாவளவன். பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட விவசாயிகள். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் ஆவேசம். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விவசாயிகளின் தற்போதைய அவலநிலை குறித்து உருக்கமான மற்றும் ஆவேசமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பத்திரிகையாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பிரதிநிதிகள் கடந்த 50 ஆண்டுகளில் மற்ற துறையினரின் ஊதியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் இடையே உள்ள மழைப்பொழிவான வித்தியாசத்தை புள்ளி விவரங்களுடன் விளக்கினார். 1970இல் 250 ரூபாயாக இருந்த ஒரு எம்எல்ஏவின் சம்பளம் இன்று 1,05,000 ரூபாயாக 420 மடங்கு உயர்ந்துள்ளது. வங்கி மேலாளரின் சம்பளம் 1000 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆனால் அதே காலகட்டத்தில் விவசாயிகளின் நெல் மற்றும் கரும்பு விலை வெறும் 35 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது. மற்ற அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வுக்கு நிகரான நெல் மற்றும் கரும்புக்கு விலை கொடுத்திருந்தால் இன்று ஒரு டன் கரும்புக்கு 90,000 ரூபாயும் ஒரு மூட்டை நெல்லுக்கு 3,000 ரூபாய்க்கு மேலும் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அரசு விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டினர். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி வீணாக கடலில் கலக்கும் 1330 டிஎம்சி தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் பல லட்ச கோடி கடன்களை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு ஏழை விவசாயிகளின் வங்கி கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் மற்றும் மேலாறு அணை திட்டங்களை நிறைவேற்றி பாசன வசதிகளை மேம்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கு லாபகரமான விலை கொடுக்கவில்லை என்றால் விவசாயம் அழிந்துவிடும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்கும் அபாயம் உள்ளது. உணவு பஞ்சம் ஏற்பட்டால் எந்த பணமும் உயிரை காப்பாற்றாது என எச்சரித்த அவர்கள் அரசியல் கட்சிகள் விவசாயிகளை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்காமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பிப்ரவரி 12 போராட்டம். புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. ஜிஎன் பாளையத்தில் ஸ்ரீ குழந்தை முத்துமாரியம்மன் ஆலய செந்தமிழ் ஆகம நன்னீராட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.